Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா நம்ம क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. என்னோட பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் கீர்த்தி. நிறைய பேர் இந்த மாதிரி போடுறாங்க. சரி என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, இனிமேல் நம்மளோட எல்லா வீடியோவிலையும் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தவங்களோட பேர் சொல்லி நான் ஒரு ஹாய் சொல்றேன். நெக்ஸ்ட் நீங்க நடிக்காதீங்க. உங்க சிஸ்டர் உங்க வீட்டில் இருந்து, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து யார் வந்தாலுமே மட்டன், ஃபிஷ்ஷு, சிக்கன் என்னென்னமோ வெரைட்டியாக வாங்கி சமைக்கிறீங்க. ஆனால் அண்ணாவோட வீட்டிலேருந்து அவங்க அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் நல்லாவே சமைச்சு போடல. அவரே சொல்லிட்டோம். இல்லை, அம்மா வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க. சரி ஃபிஷ்ஷை எடுக்கலான்னா அதில் முள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்க்கு மேலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க கேட்குறது சிக்கன் மட்டும் தான் கேட்குறாங்க. சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதனால சிக்கன் எடுக்கிறோம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து வாத்து எடுத்திருந்தோம், அது கூட அவங்க நல்லா சரியாக சாப்பிடவே இல்லை. ஒரு 2-3 பீஸ் தான் சாப்பிட்டாங்க, அதுக்கு மேலே சாப்பிடல. அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் இப்போ இந்த வருஷத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகரு ப்ரெஷர்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. அப்போ யாரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை தவிர அவர் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஏதாவது சரிலாம் போயிருமான்னு சொல்லி பயந்துட்டு வெறும் சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. நான் இவ்வளோ பேருக்கு சமைச்சு போடுறேன். நம்ம விளாகு நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கே தெரியும். நம்ம யூடியூப்லேருந்து இருக்கிறவங்களா இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், இவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும். நான் யாருக்குமே சோறாக்கி போடாமலாம் இருந்ததில்லை. என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன். இருந்தாலும் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அது எனக்கு புரியுது நீங்கள் கேட்டது. ஏன் உங்கள் மாமியாருக்கு மட்டும் ஒரு சிக்கன் குழம்பா வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் வேணாம். இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அவங்க ராஜா ரூபி, அவங்க அப்புறமா அஸ்வின் சாரு, ராபர்ட் மீனா, நம்ம ராஜா சர்மா எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டுக்கு. நாங்கள் எல்லாம் ஒரு ப்ரமோஷனுக்காக போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டு சாரு நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து ராஜா ரூபி அவங்களெலாம் முடிச்சுட்டு இல்லை வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எங்களாம் சமைச்சு சாப்பிட்டோம். யாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற பிளான்லலாம் யாருமே இல்லை. யாரோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தது சமைச்சது பிடிச்சது எந்த விலாகும் வராது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா யாரும் எடுக்கல, சும்மா ஜாலியாக பேசிட்டு சமைச்சு சாப்பிட்டு போயிட்டோம். சும்மா ஒரு கிளிப் மட்டும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாக்கு ஒரு ரீல் எடுத்தோம். எப்படி அதில் கேட்பீங்க, அக்கா எங்கக்கா வந்திருக்காங்க வீடியோ கூட போடல அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் சும்மா ஒரே ஒரு கிளிப்பு எல்லோரும் சாப்பிட்றப்போ ஒரு ஷார்ட்ஸு, அதாவது சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து அவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதுலேயே பெருசாக ஒரு விஷயமும் இருக்காது. நம்ம வேறு ஏதாவது வீடியோ எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். அப்போ ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விளாக் முடிக்கிறப்ப எப்போவுமே ஒரு பிங்க் கலர் ஹேட் போடுங்க, ஒரு ரெட் கலர் ஹேட் போடுங்க, ஃபிஷ் ஹேட் போடுங்க, கோழி ஹேட் போடுங்க அப்படின்ட்டுலாம் இருப்பாள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு, பிரியங்கா அம்முன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது வந்து ரித்திகாக்காகன்னு சொல்லிட்டு ஹார்ட்லாம் போட்டிருக்காங்க. ரித்திகா உண்மையாலுமே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். தன்விகா நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்டில் வீடியோ போடுவா. ப்ளீஸ் அக்கா சொல்லுங்கள். ஐயோ நான் பேர் சொல்கிறது, உங்கள் குழந்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க. இருந்தாலும் இதில் என்ன பேர் நல்லா இருக்கும், எனக்கு தன்விகா பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து தன்விகா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து ருதன்யா பிடிச்சிருந்தா வைங்க, அதுவும் நல்ல பேர் தான். டக்குன்னு ரூங்கிற எழுத்தை விட தா அப்படிங்கிறது டக்குன்னு எல்லாரோட வாயிலையும் சுலபமாக வரும். அதனால் எனக்கு வந்து தன்விகா பிடிச்சிருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது யோசிச்சிருந்தீங்கன்னா சாரி, எனக்கு பிடிச்ச பேரை வந்து நான் சொல்லிட்டேன். அக்கா உங்களுக்கு 2 பேபியும் நார்மலாக இல்லை சிசரினான்னு கேட்டிருந்தீங்க. என்னோட வரலாறு நீங்கள் பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு வந்து 3 குழந்தை. 3 குழந்தைங்க எங்களுக்கு டோட்டலாக 3 நார்மல் டெலிவரி தான். 3 பாப்பாங்க தான். 3மே எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான். எனக்கு வந்து சிசரின்னா என்னென்ன தெரியாது. சிசரின்னா இல்லை, நார்மல் டெலிவரி நல்லபடியாக பிறந்தது. அக்கா ப்ரானை வந்து 65 செஞ்சு பிரியாணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு இல்லைங்க நம்ம செஞ்சது. வேணா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மீனுக்கு போடுறல மசாலா, அது என்னன்னு கேட்டிருந்தீங்க. இங்கே மீன் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு அண்ணா வந்து சேல் பண்ணுவார். அது ஜேபி மசாலா சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா நம்ம ஊர் சைடில் சில்லி கடையிலலாம் சில்லி சாப்பிடுவோம்ல, அதோட டேஸ்ட் இருக்கும்.
நேற்று கூட அஸ்வின் கூட சொல்லியிருந்தான், அக்கா அந்த மசாலா நல்லா ஒட்டி இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி. ரூபி கூட எப்படி மீனெல்லாம் உடையாம இருக்குன்ட்டு அந்த மசாலா மட்டும் தான் போடுவோம், மற்றபடி ஒன்றுமே போட மாட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் எங்கள் வீட்டுக்கார் கோட்டு ஷூட்லாம் போட்டிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ தான் டிடிஆர் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. இன்ஸ்டாவில் நிறைய பேருக்கு தெரியல போல். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சி ஒரு 10 வருஷம் 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆயிடுச்சு. 2012 ஜாயின் பண்ணிட்டு இப்போ 2025 ஆயிடுச்சு. எனக்கு வேலை கிடச்சி 13 வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து புதுசாக ஒரு ட்ரெயின் விட்டுருந்தாங்க, வந்தே பாரத்னு சொல்லி ஒரு ட்ரெயின் விட்டுருந்தாங்க. அன்றைக்கி எல்லாம் ஃபுல் யூனிஃபார்மில் போனதுனால சரின்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அது போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு தெரியல நான் டிடிஆருங்கிறது, அதுக்காக அந்த ஃபோட்டோ போட்டிருந்தோம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இது. இது நீ படிங்க பெருசாக. இல்லை, அது வந்து இந்த நகை சீட்டு வந்து போடுறோம் இல்லைங்களா கடையில், அது சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நகை எடுக்கணுமா இல்லை லேட்டாக கூட எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அது வந்து உடனே எடுக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம சீட்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு வேணால் நகை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அங்கேயே அப்படியே வச்சுருப்பாங்க. அது வந்து கடைக்காரங்களுக்கு லாபம் தான், நம்ம சீக்கிரமாக எடுக்காமல் இருக்கிற வரைக்கும். எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கிறதுனா உடனே எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப நாள் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு சீட்டு போட்டு எப்போ எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து நகையாக தான் சேரும். 5 பவுன் சேர்ந்துருக்குன்னா அது நகை முடிஞ்ச உடனே சீட்டு முடிஞ்ச உடனே எடுத்தாலும் 5 பவுன் தான், ஒரு 6 மாதம் கழிச்சு எடுத்தாலும் அதே 5 பவுன் தான். அதனால் நம்மளுக்கும் லாஸ் இல்லை, கடைக்காரங்களுக்கு ஒன்றும் பெருசாக லாஸ் யாருக்குமே கிடையாது, எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதனால நீங்கள் பாருங்கள். அடுத்தது அவங்க மணிதானா கல்யாணத்துக்கு நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லீவ் கிடைக்கல. அங்கே போகிற மாதிரி தான் எப்படியும் அவங்க வந்து தூத்துக்குடி ரொம்ப தூரங்கிறதுனால ஒரு 3 நாள் குறைஞ்சது ஒரு 2 நாளாக லீவ் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு லீவ் கிடைக்கல, அதனால அங்கே போக முடியல. எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை, எங்களோட சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா போக முடியல. நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக போயிட்டு வரோம். இந்த டைம் போக முடியல. அக்கா காடை ஃப்ரை பண்ணிடுங்க, வான்கோழி பிரியாணி, ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸு, ரசம், மட்டன் கறி. அதாவது மட்டன் வந்து ஃப்ரை மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த வாரத்துக்கு. எனக்கு என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் சர்க்கிள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வான்கோழி மட்டும் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க. தெரியல, அப்படி எங்க கிடைக்கும் தெரியல, கிடைச்சதுன்னா கண்டிப்பா இது அப்படியே சூப்பரா நான் செஞ்சு போடுறேன் எங்க வீட்டுக்காருக்கு. ஆனா வான்கோழி எங்க கிடைக்கும்னு தான் தெரியல. ஆனா எங்க ஊர் சைடுல இருக்கிறப்ப நம்ம வான்கோழி சாப்பிட்டுருக்கோம், நாங்க அங்கெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இங்க எங்க கிடைக்கும்னு தெரியல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோபிகா பர்த்டேவோட கண்டினியூ எங்கக்கா நீங்க போடவே இல்லைன்னு சொல்லி கேட்டீங்க. ஷோபிகாவுக்கு மட்டும் நம்ம கோல்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே ரித்திகா கொஞ்சம் கோச்சிட்டு கீழே உட்காந்துச்சு. அது ஷோபிகாட்ட கொடுத்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ரித்திகா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே பாப்பா கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம உனக்கும் தாம்மா வாங்கியிருக்கோன்னு சொன்ன உடனே பாப்பா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஆனந்த கண்ணீர். பயங்கர மறந்துட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்பயுமே 2 பேருக்கு தான் இது பண்ணாலும் பண்ணுவோம். ட்ரெஸ் எடுத்தாலும் 2 பேருக்கு தான் எடுப்போம் பர்த்டேக்கு. அதனால சரி அக்காவுக்கு மட்டும் நகை வாங்கிட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பாப்பா அழுதுட்டு இருந்துச்சு. சரி அழுகு சீன் அதிகமாக போட வேணாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொம்ப அழுகு, அந்த ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. எப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த பர்த்டே செலிப்ரேஷனுங்கிறதே வெளியில் போய் பண்ணுறது இதுதான் முதல் தடவை. ஃபேமிலியோடு எல்லாரும் இருந்தோம், வீட்லேயே பண்ணோம்னா ஒரு மாதிரி சும்மா நார்மலாக கேக் வெட்டுறோம், அப்படி டிவி பார்க்குறோங்கிற மாதிரி போயிடும். சோபியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெசார்ட் போகலான்னு சொன்னால், அப்போ ரெசார்ட் எங்களால் பார்த்தீங்கன்னா புக் பண்ண முடியல. அதனால தான் இந்த ஒரு குட்டி பிளான் வந்து பண்ணியிருந்தோம். அது கூட கேட்டிருந்தீங்க எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி. அது வெறும் 1500 தான், 1500 1 ஹவருக்கானது. அப்புறம் அங்கே போய் இதெல்லாம் பண்ணதும் ரித்திகாவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு புக்குனே இருந்தா. அப்புறம் இந்த கிஃப்ட் கொடுத்ததும் அவ்வளோதான், அப்படியே கீழே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு பாப்பா மட்டுக்கும். அப்புறம் ஒரு சோபி கிட்ட கொடுத்துட்டு ரித்திகாவை சமாதானப்படுத்தி, உனக்கு தான் வாங்கியிருக்கேன், உன்னை எப்படி வரப்போன்னு சொல்லி கொஞ்சம் செல்லலாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக டிவியில் சாங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்பரேட் வந்துடும். நம்ம சாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போட முடியாது. அதனால் பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறது பிடிக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் அந்த ப்ரோசன் மாலில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அடுத்த நடந்த விஷயம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு வந்து பாப்பாங்களோட இருந்தால் கொடுங்கக்கா எங்களுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்ன விஷயம்னா, நான் வந்து வீட்டில் அப்பப்போ மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து மடித்து வச்சுட்டு அதில் வேண்டாங்கிறது எல்லாமே பத்தாவது இல்லை கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டுருவேன். இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ், இப்போ பாப்பாங்களுக்கு ஃபெஸ்டிவல் எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் போடவே மாட்டாங்க. அதெல்லாமே இன்னொரு கட்டப்பையில் மடித்து வச்சு
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக டொனேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இவங்கள? அதான் தெரிஞ்சது, அவங்களா சொல்லுவாங்க எப்படின்னு. சரி, ஓகே. இந்த வீடியோ மேபி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு நான் புது ட்ரெஸ் எடுத்துறேன். பழைய ட்ரெஸ்லாம் வேண்டாம், புது ட்ரெஸ்ஸே உங்களுக்கு எடுத்து தருவாங்க. செலவு பண்ணுறீங்களே, உங்களுக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு சொல்லி அடிக்கடி கட்டி இருக்கிறீங்க. எங்களுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து காசு வருது யூடியூப்ல. ஆமாம், இவரோட நக்கல் பேசுவார். இல்லை உண்மைதானே? உண்மைதான் கேட்குறீங்க. இல்லை, எங்களுக்கு அமெரிக்காவில் காசு சொல்கிறோம். அவங்க டாலராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து நமக்கு வருது, அமெரிக்காவில் இருந்து டாலராக வரும். கனடா வந்து நாங்கள் எடுத்துக்கோம். யூடியூப்ல வர வருமானம் தான் எங்களோட எக்ஸ்ட்ரா வருமானம். அதை வச்சு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவுலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா 2 பொட்டை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கீங்க, இப்படி செலவு பண்ணுறீங்க, சேர்த்து வைங்கன்ட்டு. நாங்கள் சேர்த்தும் வைக்கிறோம். நாங்கள் 2 பேருமே சின்ன வயசாக இருக்கிறப்ப எதையும் பெருசாக அனுபவிக்கல. அப்போ என் பிள்ளைங்களையும் நான் அதே மாதிரி அனுபவிக்காமல் இதே மாதிரி டைலாக் என் பிள்ளைங்க பெருசாக பேசக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா வந்து அது வாங்கி தரல, இது வாங்கி தரலன்ட்டு. எங்கள் அப்பா அம்மா வாங்கி தரத்துக்கு இல்லை. இப்போ எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டார். எங்கள் அப்பாட்ட அப்போல்லாம் பைக்கே இல்லை, எல்லாம் சைக்கிள் தான் வச்சுட்டு இருந்தாங்க. சைக்கிளில் தான் நல்லா ஸ்கூல் கொண்டு போய் விடுவாங்க. அப்போ ஃபோன் இல்லை. இப்போ நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இருக்கிறப்போ பிள்ளைங்க கேட்டு வாங்கி தரல அப்படிங்கிறது எங்களால் முடியல, வாயில் வரவே மாட்டேங்குது. அதனால தான் நாங்கள் வந்து பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம். அளவாக தான் வாங்கி கொடுக்குறோம், அளவு இல்லாமல் எதுவுமே இல்லை, அளவாக வாங்கி கொடுக்குறோம். ஒரு சைடு நம்ம சேர்த்து வைக்கிறோம். நான்லாம் கூட இப்போ வாங்கியிருக்கோம். அப்புறம் அதெல்லாம் கடன் கொட்டணும், கார் வாங்கியிருக்கோம், அதுவும் கடனில் தான் வாங்கியிருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் யாராவது பாராட்டுறீங்களா? ஏதாவது வாங்கி திட்டு வந்தால் இப்படி செலவு பண்ணுறீங்க, இப்படி செலவு பண்ணாலும் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. சரி, நம்ம சேர்த்து வச்சாலும் ஏது உங்களுக்கு காசு டக்கு டக்குன்னு நகை எடுக்கிறீங்க, டக்கு டக்குன்னு கார் வாங்குறீங்கிறீங்க, அதுக்கும் கேட்குறீங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, என்னோட சம்பளம் சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரோட பெரிய டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரோட சம்பளம் எவ்வளோ வருது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா மாதம், 1 லட்ச ரூபா சம்பளம். அடுத்து இப்போ வந்து 8th பே கமிஷன் வரப்போகுது. அது வந்துச்சுன்னா எப்படி சொல்லணும், ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக வரும். அப்படியா? ஆமாம், இன்னொரு 6 மாதம் தெரியாது. இன்னொரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்பளம் 1,30,000 ரூபா, அதுக்கு மேலே கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ லலிதா 2 சீட்டு. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கா உங்கள் பொண்ணு பர்த்டேக்கு எடுத்தீங்களா ஆஃப் சாரி, அது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. இங்கே தான் நம்ம போத்தீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, போத்தீஸில் புடவை எடுத்துட்டு அந்த புடவை வந்து டைலர்கிட்ட கொடுத்து தைச்சிருந்தோம். ஆமாம், அந்த சேரீ கூட கம்மி ரேட்டு தான். 500 ரூபாய்க்கு புடவை எடுத்து அதை வந்து அந்த பாவாடை தைச்சாச்சு. அப்புறம் தாவணி வந்து டவுன் ஹாலில் ஒரு கடையில் வாங்கினோம். அது ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்கணும். அப்புறம் அது தனியாக லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். எல்லாமே தனித்தனியாக விட்டு வாங்கினோம். அது வந்து சாரி கம்மி ரேட்டு தான் தைக்கிறதுக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் பாப்பாவுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் கூட புடவை கம்மி ரேட், செலவு ஜாஸ்தினாலும் பிள்ளைக்கு அழகா இருந்துச்சு. கம்மி ரேட்டில் எடுத்து நாமளே தைச்சோம்னா கம்மியாகும்னு நினைச்சோம். ஆனால் அது கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு பக்கமாக ஆயிடுச்சு. கடையில் எடுத்திருந்தா கூட 1,500 ரூபா இருக்கும். 1,500 ரூபாய்க்கு எடுத்துட்டு போட்டோம். கடையில எல்லாம் அந்த ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஊர் சைடு, அதாவது கிராமத்து சைடு கட்டுற பாப்பாவுக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் கிராமத்து ஸ்டைலில் தாவணி பாவாடை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். எனக்கு இதுதான் சிரிச்சிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கிறப்போ, நெக்ஸ்ட் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க பதில் சொல்லியிருக்காங்க, அவங்க தான் பாய் பேபி வேணும்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வேற வெக்கம் தான். இப்போதைக்கு இல்லை, சரி பார்க்கலாம். ஃபைனல் கொஸ்டின், பேட் கமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து எங்கள் சேனலில் எப்பயுமே பேட் கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணவே மாட்டோம். நல்ல கமெண்ட்டுக்கு நல்லபடியாக கேள்வி கேட்ட மட்டும் தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தர் வந்து எல்லாம் இந்த யூடியூப்பில் நாங்கள்லாம் ஒரு 5-6 பேர் எல்லாம் ஒன்றா இருந்ததில்ல, எல்லாம் தற்குறிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, மணி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு முன்னேறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் அதில் எடிட்டிங்கிறது ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போ இந்த ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறதுலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஏதோ ஐடியா மட்டும்தான் கொடுப்பேன். எல்லா வேலையும் செய்கிறது துர்கா தான். இத்தனைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் போய் கற்றுக்கல, எதுவுமே பண்ணல. யூடியூப் சேனலில் போட்டுக்கிற வீடியோவை பார்த்து சேனல் ஆரம்பித்து அதிலே எடிட்டிங் கற்றுக்கிட்டு எல்லாமே ஒவ்வொன்றா அவங்களே கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து கண்ணாப்பண்ணான்னு போட்டுடலாம். யூடியூப் சேனலில் வீடியோ போடுறது அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா சேனல் வந்து பிளாக் ஆகிடும்.
நம்ம சேனலை டெலீட் பண்ணிடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு சேனல் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பக்காவாக எடிட் பண்ணி எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எடிட்டிங் தனியாக கற்றுக்கிட்டு கிளாஸ் போய் பழகி எல்லாம் பண்ணுறவங்க எப்படி பண்ணாங்களோ அதை விட பெஸ்ட்டாக வந்து எங்கேயுமே போகாமல் சுயமாக வந்து கற்றுக்கிட்டு இவங்களாவே கற்றுக்கிட்டு இவங்களாக பண்ணுறாங்க. அதுவும் இப்போ அந்த நேரத்துலாம் ராஜா ரூபி இருக்கார்ல, அவரு, இந்த ராஜா சர்மா, அஸ்வின், இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அதை பற்றி என்னன்னு கூட தெரியாது, என்னென்னமோ அவங்கள தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய எடிட்டிங்கில் ஏகப்பட்டது தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே எந்த டவுட் இருந்தாலும் எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. அவங்களாம் இத்தனைக்கும் எதுவும் இப்போ படிக்க முடியல, ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. கிளாஸ் எல்லாம் போகல, ஒன்றும் பண்ணல, மொபைல்லையே நோண்டி அவங்களுக்கு இவ்வளோ கற்று வச்சுட்டு இவ்வளோ பண்ணுறாங்க. சாதாரணமாக அவன் முட்டாள் இவன் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் சொல்கிறீங்க. முட்டாளர் இருக்கிறவங்கெல்லாம் யூடியூப் சேனல் யாராலையும் ரன் பண்ண முடியாதுங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், வீடியோ போடலாம், ஆனால் அதில் பணம் வர அளவுக்கு முன்னேறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வருஷ கணக்கில் வீடியோ போடணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணும். 1 மில்லியன் 10 லட்சம் பேர் ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது சாதாரண விஷயமா? இப்போ நான் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுறேன்னா ஒரு 10 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறது அது பெரிய விஷயம். யாரையாவது நம்ம சொல்லி என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம யாருக்காவது ஃபாலோ பண்ணுவோமா? அவங்களுக்காக பிடிச்சா மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்லியெல்லாம் யாருக்கும் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்க்குறாங்க. அவ்வளோ டேலண்டாக இருக்கிறாங்கள பார்த்து தற்கொலை முட்டாள் அப்படி ஒன்றுமே தெரியாது, வீட்டிலே இருந்து சம்பாதிக்கிறதுன்னா அது எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தால் வீட்டில் இருந்து சம்பாதிப்பாங்க. அவங்கள போய் முட்டாள்னு சொல்லலாமா? எல்லார் கையிலும் தான் செல் இருக்குது, எல்லாருக்கும் செல்லுலேயும் தான் யூடியூப் இருக்குது. யார் வேணா வீடியோ போடலாம், யார் வேணா சேனல் ஆரம்பிக்கலாம், எல்லாரும் சம்பாதிக்கலாம், யார் வேணா சம்பாதிக்கலாம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லாராலையும் அதை யூஸ் பண்ண முடியல. ஒரு சிலர் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் அதை ரன் பண்ண முடியும். யார் ஒருத்தங்க ரொம்ப டேலண்டாக இருக்காங்களோ அவங்க தான் தொடர்ந்து பல வருஷங்கள் அதில் நீடிச்சு நிற்க முடியும். அந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 5-6 வருஷமாக தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதில் ஏர்ன் பண்ணுறாங்க, நல்ல வீடியோ போடுறாங்க, இன்னும் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. பிடிக்காதவங்கள யாராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களா? எல்லாருமே டேலண்டான பர்சன் தான். டேலண்டாக இருக்கிறவங்க மட்டும்தான். ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் வந்து எவ்வளோ டேலண்டாக இருந்தால் படம் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, வீடியோ போடுறது அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அது வந்து கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. அதே மீறி நீங்க போடுறீங்க, நாங்க டெலீட் பண்ணிட்டு போயிடுவோம். உங்களை என்ன பண்ணுவோம்? ஆனால் இருந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் என்றைக்கு மாதிரி ரிப்ளை பண்ண மாட்டோம். சும்மா எல்லாரையும் சேர்த்து சொன்னதுனால சரி, பொதுவா சொன்னல. இப்போ என்னோட இன்ஸ்டாவில் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருப்போம் ஒரு 3 வீடியோ. எங்களோட கார் வாங்கின வீடியோ, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நானும் இவரும் கப்புலா இருக்கிற மாதிரி, அப்புறமா இன்னொரு வீடியோ என்னது, அதான் சுமதி எடிட் பண்ணி கொடுத்தது, பாப்பா சோபிகாவும் இவரும் இருக்கிற மாதிரி சாரி கட்டின வீடியோ. இந்த 3 வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சுமதி, இன்னொன்று வந்து அஸ்வின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சர்மா. நான் 3மே பின் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்குமே எடிட் பண்ண தெரியாது. எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப டேலண்டான பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ பேக் கமெண்ட் பண்றீங்களா, நீங்க பேக் கமெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. நாங்கள் வந்து அதை கண்டுக்காமல் நாங்கள் அடுத்தடுத்த லெவல் போவோம். நீங்கள் என்ன வேணால் நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் திமிரில் பேசுகிறேன் கூட நினச்சிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு திட்டத்தை விட்டுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீட்டிலே நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களை விட நீங்கள் மேலே போயிடுவீங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, அதை பயன்படுத்துங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டோம். சில கமெண்ட்டுக்கெலாம் பண்ணல, அது வேண்டாம்னு சொல்லி நாங்களே ஒதுக்கிட்டோம். அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பேசுவார், நானே இன்னைக்கு தான் பார்த்தேன். சரிங்களா? ஓகே, என்ன வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.